வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய காணொளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இசிஜியில் பார்க்கக்கூடிய இந்த பீவேவ் வந்து எந்தெந்த கண்டிஷன்ஸில் நெகட்டிவாக இருக்கும், தலைகீழ இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய காணொளி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விதமான இசிஜி சம்மந்தமான, கார்டியாலஜி சம்மந்தமான பல்வேறு விதமான மருத்துவ குறிப்புகளும் நம்மளோட சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இசிஜியில் பீவேவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்மளுடைய ஹார்ட்டோடைய மேல் அறைன்னு சொல்லக்கூடிய ஏட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை தான் பீவேவாக இசிஜியில் தெரியுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்போ நெகட்டிவாக போதோ அப்போல்லாம் பீவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 5 கண்டிஷனை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட்ரோகார்டியா அப்படின்னா ஹார்ட் வந்து ரைட் சைடில் இருந்துன்னு வச்சுங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ரைட் சைடில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் போகக்கூடிய ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ரைட் சைடில் போகிறதுனால ரெட்ரோகிரேடாக இருக்கும், அதாவது தலைகீழே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பீவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டெஸ்ட்ரோகார்டியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி நம்ம ஹார்ட் வந்து ரைட் சைடு இருக்கோ அதே போல் நம்மளுடைய லிம் லீட்ஸை வந்து நம்ம மாற்றி வச்சு எடுத்துட்டோம்னா இதை தான் நம்ம டெக்னிக்கல் டெஸ்ட்ரோகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட கண்டிஷன், பேஷண்ட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். நம்ம தப்பாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா டெக்னீஷியனோட எரர்னால வரக்கூடிய இசிஜியில் கூட லீட் 1 ஏவிஎல் பீவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகே பேஷண்ட்டுக்கு வந்து தப்பாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜங்ஷனல் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட இம்பல்ஸே வந்து ஏவி நோட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஏ நோடு சரியாகவே வேலை செய்யலை. அதனால் ஏவி நோட்லேருந்து இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட இம்பல்ஸ் வந்து கீழே ஏவி நோட்லேருந்து மேல் நோக்கி போகிறதுனால அந்த கண்டிஷன்லையும் பீவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கண்டிஷன் எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக இசிஜி ஃபுல்லாகவே பேஷண்ட்டோட ரெக்கார்டிங் ஒட்டு மொத்தமாகவே சில லீட்ஸில் வந்து பீவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஆனால் ஏட்ரியல் எக்டோபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஏட்ரியல் ப்ரீமெச்சூர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லக்கூடிய கண்டிஷனில் அந்த பர்டிகுலர் லீடில் பர்டிகுலரான ஒரு காம்ப்ளெக்ஸில் மட்டும் பீவேவ் வந்து நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஏட்ரியல் எக்டோபிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஒரு நார்மல் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த பேஷண்ட்டுக்கு எஸ்ஏ நோட்லேருந்து வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல பட் வித்தின் ஏட்ரியாக்குள்ளாரே எங்கேயாவது இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகி அது வந்து ரெட்ரோகிரேடாக ட்ராவல் ஆச்சுன்னு வச்சிங்களா, அந்த கண்டிஷனில் பீவேவ் நெகட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி நம்ம படிக்கும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம லீட்ஸ் கனெக்ட் பண்ணுறோம்ல, ஆர்ம்ஸில், லெக்ஸில் எல்லாத்துலேயும். இப்போது லிம் லீட்ஸை பொறுத்த அளவுக்கு லீடு 2 அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்முக்கும் ரைட் லெக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூட அந்த இசிஜியோட எலக்ட்ரோட நோக்கி உங்களுக்கு ஹார்ட்டோட இம்பல்ஸ் வந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இசிஜி எலக்ட்ரோட்லேருந்து தூரமாக நம்ம இம்பல்ஸ் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேவ் வந்து நெகட்டிவாக அமையும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே எந்தெந்த கண்டிஷனில் ஹார்ட்டோட இம்பல்ஸ் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஏன் வந்து பீவேவ் வந்து நெகட்டிவாக வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக இன்னும் 2 கண்டிஷன் சொல்கிறேன். கரோனரி சைனஸ் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரோனரி ஆர்டரியோடைய சைனஸ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏவினோடைய போஸ்டீரியர் சைடு, அதாவது ஆல்மோஸ்ட் ஹார்ட்டோட போஸ்டீரியர் சைட்லேருந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்பொழுது நமக்கு 2-3 ஏவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபீரியர் லீட்ஸில் அகெயின் பீவேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? எல்லா கண்டிஷன்லையுமே பீவேவ் நெகட்டிவாக இருக்கும்போது கரோனரி சைனஸ் ரிதத்தை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, பர்டிகுலராக லீடோட பொசிஷனை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். இன்ஃபீரியர் லீட்ஸில் வந்ததுன்னா லீட் 1ல் எப்படி இருக்குது, லீட் V1ல் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா பைஃபேசிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரைட் ஏட்ரியத்தில் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகமானால் பீவேவோடைய V1ல் அமையக்கூடிய பீவேவோடைய நெகட்டிவ் இம்பல்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ பைபேசிக்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நெகட்டிவாக வரக்கூடிய கீழே வரக்கூடிய சிக்னல் கொஞ்சம் டாமினேட் பண்ணுச்சுன்னா
இப்போ இம்பல்ஸ் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறதுக்கான டைம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக சொல்லக்கூடிய கண்டிஷன் லெஃப்ட் ஏட்ரியல் ரிதம். அதுதான் நான் சொன்னேன். ஒரு இம்பல்ஸ் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ சப்போஸ் இந்த இசிஜியில் பாருங்கள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து இம்பல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது லெஃப்ட் ஏட்ரியத்தில் இருக்கக்கூடிய ரிதம் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் எலக்ட்ரோட் லீட் 2க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் லீடு 1க்கு டுவோர்ட்ஸ் எலக்ட்ரோட் வருது. அப்போ வந்து கண்டிப்பாக அது பாசிட்டிவாக இருக்கும் லீடு 1ல், அண்ட் லீடு 2, 3 ஏவிஎஃப்ல நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறீங்க, லீடு 1ல் வந்து பாசிட்டிவ் பிவேவ் பார்க்குறீங்க, 2, 3 ஏவிஎஃப்ல மட்டும் நெகட்டிவ் வேவ்ஸ் பார்க்குறீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியல் விதமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் 1 by 1 நம்ம டீட்டெயிலாக தொடர்ந்து வரக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம், இசிஜியில் பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா பிவேவ் வந்து இந்த கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இன்னும் பல்வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.